ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் நாமும் பிஸ்னஸ் செய்யலாம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் அகெயின் ஒரு இன்ட்ரெஸ்டிங் கான்செப்டோடு தான் உங்ககிட்ட ஒரு பிஸ்னஸ் ஐடியா ஷேர் பண்ண போகிறேன். இந்த பிஸ்னஸை பொறுத்தளவுக்கு நமக்கு மெயினாக ஒரு ஸ்டாண்டர்டான இடங்களில் ஒரு கடை மாதிரியான செட்டப் வச்சு நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த பிஸ்னஸ் செய்யலாம். ரொம்ப பெரிய லெவலான எஜுகேஷன்ஸ் உங்களுக்கு தேவை கிடையாது. ஒரு சிம்பிளான மேத் உங்களுக்கு தெரிஞ்சாலே போதும் நீங்கள் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. ரொம்ப ஈஸியாக 5 லட்ச ரூபாலேருந்து 6 லட்ச ரூபா வரைக்கும் இன்கம்ன்றது ஏர்ன் பண்ண முடியும். இந்த மாதிரியான சேம் மெத்தட் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்க உங்களோட பிஸ்னஸில் அப்படின்னா. பிஸ்னஸை பொறுத்தளவுக்கு நிறைய வேரியன்ஸ், வெரைட்டிஸ், ரேஞ்சஸ் இருக்குது. நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் நம்மளோட ப்ராஃபிட் டிசைட் ஆகும் அப்படின்றத எந்த பிஸ்னஸ்லையுமே டிசைட் பண்ண முடியாது. சிம்பிளாக வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஸ்டார்ட் பண்ணுறவங்களாம் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறவங்க இருக்காங்க. கோடிக்கணக்கில் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் போட்டவங்களெல்லாம் 1000 கூட சம்பாதிக்க முடியாமல் க்ளோஸ்அப் பண்ணிட்டு போனவங்களும் இருக்காங்க. ஸோ நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நம்மளோட ப்ராஃபிட்டை டிசைட் பண்ணுறது கிடையாது என்றைக்குமே. ஸோ அதை நீங்கள் ஃபர்ஸ்ட் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ பிஸ்னஸ் கான்செப்ட்குள்ளே போயிடலாம். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனல் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பவர் லாண்ட்ரி, கமர்ஷியல் லாண்ட்ரி, இண்டஸ்ட்ரியல் லாண்ட்ரி அப்படின்னு இதை சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இந்த பவர் லாண்ட்ரி, இந்த கமர்ஷியல் லாண்ட்ரி அப்படின்றது, லாண்ட்ரி பிஸ்னஸ் அப்படின்றது காலங்காலங்களாக நடந்துட்டு இருக்கிறது தான். நம்ம வில்லேஜ் சைடில் இருக்கும்போதே நிறைய பீப்புள் பார்த்துருப்போம். ஜஸ்ட் அங்கே இருக்கிற லேக்கில், ஏரிகளில் துணிகளை வாஷ் பண்ணி காய வச்சு கொண்டு போயிட்டு நியர்பையில் இருக்கிற வீடுங்களுக்கு சப்ளை பண்ணுறதை நம்ம பார்த்துருப்போம். அதே மெத்தடை தான் இன்றைக்கி ஒரு மாடர்ன் வேர்ல்டில் ஒரு ஹோட்டல்ஸில், ஒரு லாட்ஜஸில், கெஸ்ட் ஹவுசஸில், ஹாஸ்பிட்டல்ஸில், ஹாஸ்டல், காலேஜ் ஹாஸ்டல்ஸில், யூனிவர்சிட்டி ஹாஸ்டல்ஸில், மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்டல்ஸில் இந்த மாதிரி நிறைய வகைகளாக பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி கிளாத் வாஷிங், லாண்ட்ரி ப்ளஸ் அயனிங் அப்படின்றத அதை தான் பார்த்திங்கன்னா பவர் லாண்ட்ரி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதில் ஒரு 2லேருந்து ஒரு 3 பிரான்ச்சஸ் நம்ம ஆரம்பிக்கிறோன்னு வச்சுக்கோங்க. சாலிடாக 5 லட்ச ரூபாலேருந்து 6 லட்ச ரூபா ப்ராஃபிட் மட்டுமே ஏர்ன் பண்ண முடியும். இந்த பிஸ்னஸை 2 வகையாக நீங்கள் பண்ணலாம். ஒன்று பார்த்திங்க அப்படின்னா மேன் பவரோட யூஸ் வச்சு அவங்கள யூஸ் பண்ணி கிளாத்ஸ் வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி அப்புறம் பவர் அயனிங் பண்ணி நீங்கள் சப்ளை பண்ணலாம். இன்னொரு மெத்தட், இதுக்கான மிஷின்ஸ் இருக்குது. இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 90,000 ரூபா கிட்ட வரும். ஜஸ்ட் வாஷ் பண்ணுறதுக்கு. சிட்டியில் இந்த மாதிரியான பிஸ்னஸ் நீங்கள் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக தண்ணி வசதி இருக்கிற ஏரியாவாக இருக்கணும். தண்ணி வசதி இல்லை அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு பிஸ்னஸ் நீங்கள் சிட்டியில் ஆரம்பிக்க முடியாது. ஸோ நீங்கள் ஒரு 2லேருந்து ஒரு 3 பிரான்ச் அட் அ டைமில் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா வாஷிங் யூனிட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொஞ்சம் அவுட்டரில் வைங்க. அதாவது ரொம்ப ஒரு வில்லேஜ் செட்டப்பில் கிடையாது. கொஞ்சம் தண்ணி வசதி நல்லா இருக்கிற மாதிரி நியர்பையான அந்த ஏரியாஸ் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரியான இடத்துங்களில் நீங்கள் இந்த பவர் லாண்ட்ரி வாஷிங் மிஷின்ஸ் வச்சுட்டு இந்த பவர் அயனிங் மிஷின்ஸு, அதுக்கப்புறம் இந்த கலெக்ஷன்ஸ் யூனிட், இதெல்லாம் மேஜர் சிட்டி சைடில் நீங்கள் வைக்கலாம். ஸோ தட் ஒரு வெஹிக்கிள்ஸ் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு சிட்டி சைட்லேருந்து வரக்கூடிய ஆர்டர்ஸை நீங்கள் எடுத்து இந்த மாதிரியான அவுட்டரில் நீங்கள் அதை வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி கொண்டு பவர் அயன் பண்ணி நீங்கள் சப்ளை பண்ணலாம். ஒரு நாள்லேருந்து 3 நாள் வரைக்கும் இதோட டெலிவரி டைம் அப்படின்றத சொல்லுவாங்க. ஸோ டெலிவரி டைம்க்கு ஏற்ற மாதிரி, அதாவது கிளாத்திங்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம இதை நம்ம எமர்ஜென்சிஸ்க்கு ஏற்ற மாதிரி ரெடி பண்ணி நம்ம கொடுப்போம். ஸோ இதில் மெயினாக வாஷ் பண்ணுறது, ட்ரை பண்ணுறது, அயன் பண்ணுறது. நார்மலாக நம்ம வீட்டுங்களில் யூஸ் பண்ணுற வாஷிங் மிஷின் மாதிரி இது கிடையாது. அதே போல் நம்ம வீட்டுங்களில் யூஸ் பண்ணக்கூடிய அந்த துணி துவைக்கிற டிட்டர்ஜென்ட் பவுடர் இது கிடையாது. இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல் கிளாத்ஸு, பெட்ஷீட்ஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய பார்த்தீங்கன்னா பிளட் ஸ்ட்ரெயின்ஸ் அதில் இருக்கும், ரத்த கரைகள் இருக்கும். அந்த மாதிரியான ரத்த கரைகள் நார்மலாக ஒரு வாஷிங் மிஷினில் போட்டு நீங்கள் நம்ம யூஸ் பண்ணுற துணி பவுடர் போட்டிங்க அப்படின்னா க்ளீன் ஆகவே ஆகாது. ஸோ இந்த மாதிரியான கடின கரைகளை அதுங்க நீக்கணும் அப்படின்றதுக்காக தான் லாண்ட்ரிக்கே வெளியே கொடுப்பாங்க. ஸோ அதுக்கான சொல்யூஷன்ஸ் நிறைய இருக்குது. சொல்யூஷன்ஸ் அப்படின்றது இந்த மாதிரியான டிட்டர்ஜென்ட்ஸ் நான் சொல்கிறேன். இந்த மாதிரியான டிட்டர்ஜென்ட்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா அதில் ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதோடைய கரைகள் ஃபுல்லாகவே உங்களுக்கு நீங்கிடும். ஸோ அந்த மாதிரி ஃபுல்லாகவே கரைகள் நீங்கிடுச்சு அப்படின்னா தான் அது உங்களுக்கு கிளீனினஸ் அந்த இடத்துல இருக்கும். அவங்களுக்கும் ஒரு கம்ஃபர்ட்டாக இருக்கும், ஹாஸ்பிட்டலில் யூஸ் பண்ணுறவங்களுக்கும். அதனால தான் இது மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா வெளியவே இந்த மாதிரியான ஆர்டர்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரியான கெமிக்கல்ஸ், ஹெவி டிட்டர்ஜென்ட்ஸ் தான் நம்ம இதுக்கு யூஸ் பண்ணணும். இந்த மிஷினோட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன். பெட்ஷீட்ஸு, பெட் ஸ்ப்ரெட்ஸு, அதுக்கப்புறம் குவில்ட், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள். இப்போது ஒரு லாட்ஜு, கெஸ்ட் ஹவுஸ் இந்த மாதிரி இடங்கள்லாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய இந்த மாதிரியான பெட்ஷீட்ஸு, பெட் ஸ்ப்ரெட்ஸு, குவில்ட்ஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் நார்மல் வாஷிங் மிஷினில் போட்டு துவைக்கவே முடியாது. 4000 5000 கொடுத்து குவில்ட் வாங்கியிருப்பாங்க. நார்மலான வாஷிங் மிஷினில் நீங்கள் மட்டும் போட்டிங்கன்னா பொசன்னு போயிடும் உங்களுக்கு. ஸோ அது க்ளீனாகவும் ஆகாது, பஞ்சுகள் உள்ளே ரோல் ஆகி சுருண்டுரும். அதனால் அந்த மாதிரி நார்மல் வாஷிங் மிஷினில் அதை போட முடியாது. இந்த மாதிரி பவர் லாண்ட்ரிஸில் அதே போல் மேன்வலாக உங்களுக்கு வாஷ் பண்ணுறாங்க. உங்களுக்கு இடங்கள் இருக்குது. மேன்வலாக தொட்டிகளில் வாட்டர்ஸ் இந்த மாதிரி நிரப்பி மேன்வல் ஒர்க்கர்ஸ் வச்சு நான் ஃபினிஷ் பண்ணி இதை கொடுத்துருவேன்
பண்ணுவேன் அப்படின்னா நீங்கள் மேனுவல் ஒர்க்கர்ஸ்க்கு போகலாம். நீங்கள் மிஷின்ஸ் வந்து ஆட் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. 60 kg வரைக்கும் 1 மணி நேரத்தில் வாஷ் பண்ணி கொடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி தான் இந்த மிஷினுக்கு இருக்குது. வாஷ் பண்ணிவிட்டு ஹாட் சன் நல்லா வந்து வெயிலில் தான் இதை வளர்த்தணும் இந்த துணிகளை. ட்ரையர் இருக்குது, பட் ட்ரையர் போனீங்க அப்படின்னா காஸ்ட் மோர், நமக்கு இன்னும் வந்து அதிகமாக வந்து பைசா வந்து செலவு தேவைப்படும். அதனால் வந்து ட்ரையருக்கு வந்து நீங்கள் போகாதீங்க. ஸோ நல்லா வந்து மிஷினில் கிளாத்ஸ் வாஷ் பண்ணிட்ட அப்புறம் அதை ட்ரை பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து சன்லேயே வந்து ட்ரை பண்ணிடலாம். ட்ரையர் வேணும் அப்படின்னா நான் உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸும் ஷேர் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதோட கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு யூனிட் சூப்பர்வைசர், அதுக்கப்புறம் ஒரு வெஹிக்கிள்ஸ், ஒரு புக்கிங் ஏஜென்ட், அதுக்கப்புறம் மேன் பவர் க்ளீன் பண்ணுறதுக்கு, இந்த 3 தான் உங்களுக்கு ரொம்ப முக்கியமாக தேவையே. புக்கிங் ஏஜென்ட் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சிட்டியில் வச்சுருக்க 2 யூனிட்க்கு புக்கிங் ஏஜென்ட் இருக்கலாம். 3ஆவதாக வச்சுருக்கிற அந்த அவுட்டர் சிட்டி சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துங்களுக்கு புக்கிங் ஏஜென்ட் வேணாம். அங்கே மேன் பவர் தேவை. வாஷ் பண்ணி உங்களுக்கு கிளாத்ஸை ட்ரை பண்ணி அவங்க ஃபோல்ட் பண்ணி வச்சா போதும். ஸோ யூனிட் சூப்பர்வைசர் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு வெஹிக்கிள்ஸில் இந்த வாஷ் பண்ண கிளாத்ஸை இந்த சிட்டியில் இருக்க 2 இடத்துக்கு எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னா அங்கே பவர் அயன் பண்ணி நம்ம சப்ளை பண்ணுவோம். ஸோ இதுதாங்க. ஸோ ஹெவி ஒர்க், ஹெவி லோட் இண்டஸ்ட்ரியல் மிஷின்ஸ் தான் இது. நிறைய பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இண்டஸ்ட்ரியல்ஸ்லேருந்தே நிறைய ஆர்டர்ஸ் இதுலேருந்து வரும். முக்கியமாக இதோடைய அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டல்ஸில் நிறைய ஒரு நாளைக்கு விட்டு ஒரு நாள் ஆர்டர்ஸ் உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்பாங்க. நம்ம சாலிடாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2-3 ஹாஸ்பிட்டல்ஸ், லாட்ஜஸ் இந்த மாதிரி பிடிச்சாலே 1.5 லட்ச ரூபாலேருந்து 2 லட்ச ரூபா வரைக்கும் ஒரு பிரான்ச்சஸ்க்கே நம்மளால் ஏர்ன் பண்ண முடியும். ஒரு 3 பிரான்ச் வச்சுருக்கோன்னா சாலிடாக ஒரு 5 lakh இன்கம் அப்படின்றத நம்மளால் ஏர்ன் பண்ண முடியுங்க. ஸோ சில்க் சாரீஸ் பண்ணுறது, அப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹெவி மெட்டீரியல்ஸை வந்து வாஷ் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லாமே ஒரு ரெகுலர் கஸ்டமர்ஸ், ஒரு 20 பேர் 30 பேர் ரெகுலர் கஸ்டமர்ஸ் வந்து நீங்கள் வச்சுக்கிறீங்க. இந்த மாதிரியான பல்க் ஹோட்டல்ஸு, லாட்ஜஸ், கெஸ்ட் ஹவுஸ் அப்படியான கஸ்டமர்ஸ் நான் சொல்கிறேன். அந்த மாதிரியான கஸ்டமர்ஸ் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னாலே சாலிடாக உங்களால் ஈஸியாக இந்த 5 லட்ச ரூபா அப்படின்ற அமௌண்ட் உங்களால் ஏர்ன் பண்ணிட முடியும். ஸோ இதுதான் இந்த பிஸ்னஸோடைய பெரிய அட்வான்டேஜ். இதுக்கு பெரிய லெவலில் எஜுகேஷன் அப்படின்றது தேவை கிடையாது. மார்க்கெட்டோட நிலவரத்தை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆக்ட் பண்ணால் போதும். இதோட டிஸ்அட்வான்டேஜும் நம்ம பார்த்துடலாம். இந்தியாவில் இது எப்படி பண்ண முடியுமா, இங்கே ஏதாவது இதுக்கு ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னா, வாட்டர் பிரச்சனை இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இதை எடுத்து தாராளமாக நீங்கள் பண்ணலாம். ஸோ இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா லேபர் ஷார்ட்டேஜ். இது வந்து ரொம்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு லேபர்ஸ் கிடைக்கிறது கஷ்டம் இந்தியாவில். டாக்டர்ஸ் கிடச்சிருவாங்க, இன்ஜினியர்ஸ் கிடச்சிருவாங்க, ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் கிடச்சிருவாங்க. ஆனால் ஒரு லேபர், வீட்டுக்கு நம்ம வேலை செய்கிறதுக்கான ஒரு லேபர், அந்த மாதிரி ஆட்கள் தான் இப்போ ரொம்ப ஷார்ட்டேஜாக இருக்காங்க. ஸோ அதனால் மேன் பவர் ஷார்ட்டேஜ் நம்ம தான் பார்த்துக்கணும். அதே போல் இந்த லேட்டஸ்ட்டு டெக்னாலஜியை புரிஞ்சுக்கிட்டு வேலை செய்யக்கூடிய ஒரு பர்சன்ஸும், அதே போல் பிஸ்னஸ் ஓனர்ஸ்க்கான அவேர்னஸும் இதில் கிடையாது. ஐயோ, இது துணி துவைக்கிற மிஷின் போய் 1 லட்ச ரூபாலாம் கொடுத்து யாருனா வாங்கி பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் யோசிக்கிறாங்க. ஸோ அதனால் லேட்டஸ்ட் டெக்னாலஜியே வேணாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி போயிட்டாங்க அப்படின்னா இந்த மேன் பவரை மட்டுமே நம்பி ஒர்க்கை நம்ம ஃபுல்லாக பண்ணுறோம் அப்படின்னா எனக்கு வேணால் ஷார்ட்டேஜ் ஆகி எனக்கு வேணால் ட்ராப் அவுட் ஆகலாம். ஏன்னா பர்ஃபெக்ட் டைமுக்கு நம்ம ப்ராடக்ட்டை கொடுக்கணும். அது என்னவா வேணால் இருக்கலாம் அந்த பிஸ்னஸ். ஆனால் பர்ஃபெக்ட் டைமில் நம்ம வந்து அந்த வேலையை பண்ணி முடிக்கணும் அப்படின்னா ஒரு லேட்டஸ்ட் டெக்னாலஜியை நம்ம அடாப்ட் பண்ணணும். அதை பிஸ்னஸ் ஓனர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். அதே போல் அதோட ஆப்ரேஷனல் காஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டே பை டே வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது. ஒரு மேன் பவரோட சேலரியாக இருக்கட்டும், இதுக்கான ரா மெட்டீரியல், துவைக்கிறதுக்கான அந்த வாட்டரு, அப்புறம் டிட்டர்ஜென்ட் பவுடர்ஸு, அப்புறம் லாஜிஸ்டிக்ஸ், டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் நம்ம இருக்கிற பில்டிங் அதோடைய வாடகை, யூட்டிலிட்டி காஸ்ட்டு, அதாவது எலக்ட்ரிசிட்டி, இந்த மாதிரி எல்லாமே ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும்போது நம்ம அதுக்கேற்ற மாதிரி துணிக்கு நம்ம வந்து சார்ஜ் பண்ணுற காஸ்ட்டும் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போக முடியாது. நம்ம ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபிக்ஸ்டு காஸ்ட் வந்து பண்ணணும். ஆனால் நம்ம வாங்குகிற பொருட்கள்லாம் அதிகமாகிட்டே போகும்போது நம்ம மட்டும் இதே ஒரே காஸ்ட்லியே இருந்தோம் அப்படின்னா அது நமக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தும். ஸோ இது எல்லாமே நீங்கள் திங்க் பண்ணிவிட்டு எப்படி இந்த பிஸ்னஸ் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும், இதை எப்படி நீங்கள் ஒரு ப்ராஃபிட்டபிளாக பண்ண முடியும் அப்படின்றத யோசிச்சுட்டு இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதுக்கு தேவையான எல்லா டீட்டெயில்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.